ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எனர்ஜி அண்ட் பவர் சிக்னல் பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம்ஸ். ஸோ ஒரு சிக்னல் கொடுத்துருவாங்க. அந்த சிக்னல் வந்து எனர்ஜி சிக்னலா பவர் சிக்னலா இல்லை எனர்ஜி சிக்னலும் கிடையாது பவர் சிக்னலும் கிடையாதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் இட் இஸ் எனர்ஜி சிக்னல் ஆர் இட் இஸ் பவர் சிக்னல் ஆர் நெய்தர் எனர்ஜி நார் பவர் சிக்னல். இது மூணில் எது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராப்ளம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சம் முக்கியமான ஃபார்முலாஸ் நம்ம பார்த்துடலாம். Few important formulas. So first formula, summation n equal to 0 to infinity a power n is equal to 1 divided by 1 minus a. இங்க a constant. So n equal to 0 to infinity a power n equal to 1 divided by 1 minus a. அடுத்து second formula, summation n equal to 0 to capital N. capital N ங்கிறது என்னன்னா it may be any number. For example, 5, 10, 15, 20, 21, 25, 100, 1000 இந்த மாதிரி n is a number. So எதுலேருந்து எது வரைக்கும் லிமிட்ஸ் n equal to 0 to capital N. a power n is equal to 1 minus a power n plus 1 divided by 1 minus a. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா லிமிட்ஸ் தான். ஸோ இங்கே பார்த்தோம்னா லிமிட்ஸ் வந்து அப் டு இன்ஃபினிட்டி, இங்கே அப் டு சம் நம்பர் n. அடுத்து summation n equal to 0 to capital N. ஸோ கேபிட்டல் N வந்து ஏதாவது ஒரு நம்பர். n equal to 0 to capital N 1. ஸோ 1 வந்து n equal to 0லேருந்து 1 n வரைக்கும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணால் வாட் இஸ் தி வேல்யூ மீன்ஸ் n plus 1. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், இந்த ஃபார்முலா அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து summation n equal to n1 to n2, n1லேருந்து n2 வரைக்கும். ஸோ n1 வந்து ஒரு நம்பர், n2 வந்து ஒரு நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் n1 வந்து 10 இருக்கலாம், n2 வந்து 100 இருக்கலாம். அப்போ என்னோட வேல்யூ 10லேருந்து என்னோட வேல்யூ 100 வரைக்கும் 1 நம்ம என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணிக்கிட்டே வரணும். 1 + 1 + 1 + 1 + 1 + கவுண்ட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ வந்து என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா n2 மைனஸ் n1 + 1. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 4 ஃபார்முலாஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அடுத்து ட்ரிக்னமெட்ரி ஃபார்முலா, இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். cos 2a is equal to cos square a minus sin square a. இதுவும் ஃபார்முலா. அப்படி இல்லைன்னா 1 minus 2 sin square a, இல்லைன்னா 2 cos square a minus 1. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். 1 minus 2 sin square a. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாஸை பேஸ் வச்சு we are going to solve energy signal or power signal. So first problem, x of n is equal to 1/3 whole power n u of n. ஸோ இதான் கொடுத்துருக்க சிக்னல். ஸோ இந்த சிக்னலுக்கு நம்ம எனர்ஜி சிக்னலா பவர் சிக்னலா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எனர்ஜி சிக்னலா பவர் சிக்னல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா எனர்ஜி கண்டுபிடிக்கணும், பவர் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வர்ற ஆன்சர்ஸை வச்சு தான் இந்த எனர்ஜி சிக்னலா பவர் சிக்னலா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் எனர்ஜி கண்டுபிடிப்போம். ஸோ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் n equal to -infinity to +infinity மாடுலஸ் ஆஃப் x of n ஹோல் ஸ்கொயர். ரைட்டா? ஸோ இதில் x of n தான் அது கிவன் சிக்னல். ஸோ இந்த கிவன் சிக்னல் கொஸ்டினில் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கிவன் சிக்னலை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x of n மாடுலஸ் ஆஃப் x of n ஹோல் ஸ்கொயர். ரைட்டா? ஸோ 1/3 ஹோல் பவர் n u of n ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லிமிட்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ லிமிட்ஸ் பாருங்கள், -infinity to +infinity இருக்கு இல்லையா? ஸோ இந்த லிமிட்ஸை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்க. எப்படி அப்படின்னா ஸோ -infinity to +infinity இப்படி இருக்கிறத ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். எப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு 0. ஸோ ஒரு போர்ஷன் என்னன்னா -infinity-லேருந்து 0 வரைக்கும் ஒரு போர்ஷன். அடுத்த செகண்ட் போர்ஷன் இஸ் 0 to infinity. ரெண்டு போர்ஷனாக நான் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். சரியா? ஸோ லிமிட்ஸை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். -infinity to 0, அடுத்து 0 to infinity அப்படின்னு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எழுதிக்கிறோம். அடுத்து இப்போ இது ரெண்டுத்துக்கும் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். சரி சார், இதில் பார்த்தோம் அப்படின்னா u of n இருக்குது.
ஸோ u of nங்கிறது என்னன்னா இட் இஸ் ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஸோ ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டெப் ஃபங்க்ஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி. ஸோ ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இட் ஹேஸ் மேக்னிடியூட் 1. ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இட் ஹேஸ் மேக்னிடியூட் 1. ஜீரோலேருந்து மைனஸ் இன்ஃபினிட்டியில் இட் ஹேஸ் தி மேக்னிடியூட் ஆஃப் 0. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி படி இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் படி u of n ஓட வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து 0 வரைக்கும் இதோட வேல்யூ இஸ் கோயிங் டு பி 0. u of n ஓட வேல்யூ 0. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே என்ன ஆகிடும் அப்படின்னா going to get eliminated. இது எல்லாமே ஃபுல்லாக இட் இஸ் 0. அப்போ இந்த டேர்ம் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கும். ரைட்டா? ஸோ வந்துடுச்சு. ஸோ அடுத்து இதுலேயும் u of n ஓட வேல்யூ இஸ் 1. இதோட வேல்யூ 1. ஸோ 1/3 ஹோல் பவர் n இன்ட்டு 1 இஸ் 1/3 ஹோல் பவர் n. அடுத்து இங்கே ஒரு ஹோல் ஸ்கொயர். ஸோ கம்ப்யூட் பண்ணோம் அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பிகம் 2n. ரைட்டா? சரி சார், இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இதை எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணுறது? ஸோ என்ன இருக்குது அப்படின்னா 1/3 ஹோல் பவர் 2n. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/3 ஹோல் ஸ்கொயர் டு த பவர் n அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ 1/3 ஹோல் ஸ்கொயர். ஸோ 1 ஸ்கொயர் இஸ் 1, 3 ஸ்கொயர் இஸ் 9. ஸோ 1/9 ஹோல் பவர் n. ஸோ இது வந்துடுச்சு. சரி சார், என்ன சார் பண்ணுறது? ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ஃபார்மேட். ஸோ என்ன ஃபார்முலா? சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி a பவர் n ஈக்குவல் டு 1/1 மைனஸ் a. ஸோ இங்கே ஏக்கு பதிலாக என்ன சார் இருக்குது? இங்கே a இருக்கு இல்லையா? ஸோ a வந்து ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர். இந்த ஏக்கு பதில் இங்கே என்ன இருக்குன்னா 1/9 இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஏக்கு பதிலாக உள்ள நம்பர் 1/9. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் இஸ் 1/1 மைனஸ் a. ஸோ 1/1 மைனஸ் ஏக்கு பதில் என்ன இருக்குது? 9 இருக்குது. 1/9. சரியா? ஸோ இப்போ இங்கே எல்சிஎம் எடுத்தோம்னா 8/9. ரெசிப்ரோக்கல் வரும்போது 9/8. ஸோ 9/8 is an finite number. Therefore, energy is finite. Energy is finite. அடுத்து பவர் கண்டுபிடிக்கணும். சரி சார், பவர் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? How to find power? So power formula P equal to limit n tends to infinity. Capital N tends to infinity. 1/2n plus 1 summation n equal to minus n2 plus n modulus of x of n whole square. So power formula. Okay. So இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் ஆஃப் என் இருக்கு இல்லையா? ஸோ எக்ஸ் ஆஃப் எண்ணுக்கு பதில் கொஸ்டினை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1/3 ஹோல் பவர் n u of n ஹோல் ஸ்கொயர். சரியா? ஸோ இதுலேயே என்ன பண்ண போகிறோம்? -n2 ப்ளஸ் n இருக்கு இல்லையா? ஸோ -n2 ப்ளஸ் n ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம். ஸோ எப்படி சார் ஸ்ப்ளிட் பண்ணுவோம்? ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ -n ப்ளஸ் n. ஸோ 0 வச்சு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ -nலேருந்து 0 வரைக்கும் ஒரு போர்ஷன், அடுத்து 1லேருந்து n வரைக்கும் ஒரு போர்ஷன். சரிங்களா? ஓகே, ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. அடுத்து -nலேருந்து 0 வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே u of n இருக்கு இல்லையா? ஸோ இங்கே u of n இருக்கிறதுனால இந்த இடத்துல இந்த போர்ஷனில் இட் இஸ் கோயிங் டு பி 0, இந்த இடத்துல இட் இஸ் கோயிங் டு பி 1. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0லேருந்து -n 0 ஆகிடும். ஸோ வேறு என்ன இருக்கும் அப்படின்னா 0லேருந்து n மட்டும்தான் இருக்கும். ஸோ லிமிட் n ஈக்குவல் டு 0 டு n 1/3. u of n ஓட வேல்யூ 1. ஸோ 1/3 ஹோல் பவர் 2n. சரியா? ஸோ போன இதில் பார்த்த மாதிரியே இட் பிகம்ஸ் 1/3 ஹோல் பவர் 2n பிகம்ஸ் 1/9 ஹோல் பவர் n. ஓகே, ஸோ இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம ஃபார்முலா பார்த்தோம். n ஈக்குவல் டு
0 to capital N a power n equal to 1 minus a. Numerator 1 minus a power n plus 1. ஸோ இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இங்கே எவாலுவேட் பண்ணிக்கலாம். ஏக்கு பதில் 1/9 இருக்குது. அவ்வளோதான். ஸோ ஃபார்முலா இஸ் 1 minus 1/9 whole power n plus 1 divided by 1 minus 9. ஸோ அடுத்து இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா லிமிட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ லிமிட்டை கொண்டு போயிட்டு எங்கெல்லாம் கேபிட்டல் என் இருக்கோ அந்த இடத்துல இன்ஃபினிட்டி நம்ம போடுறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2n + 1 இருக்கு இல்லையா? ஸோ இந்த 2n + 1 இருக்கிற இடத்துல இன்ஃபினிட்டி போடுவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 1/2 into infinity plus 1. Right? So 2 into infinity plus 1. So 2 into infinity is 1 divided by 2 into infinity is infinity. Infinity plus 1 is infinity. So 1 by infinity. So 1 by infinity is nothing but 0. Right? So power is 0 நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஏற்கனவே என்ன கிடைச்சிருக்குன்னா எனர்ஜி ஃபைனைட், பவர் இஸ் 0. எனர்ஜி ஃபைனைட், பவர் 0 அப்படின்னா இட் இஸ் எனர்ஜி சிக்னல். ரைட்டா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எனர்ஜி கண்டுபிடிக்கணும், அடுத்து பவர் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டுத்தோட வேல்யூஸ் வச்சு அது எனர்ஜி சிக்னலா பவர் சிக்னலா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே. ஸோ வி மூவ் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். x of n is equal to sin π/4n. சைனோட ஆங்கிளில் π/4n இருக்குது. ரைட்டா? ஸோ எனர்ஜி கண்டுபிடிப்போம். சம்மேஷன் n equal to -infinity to +infinity modulus of x of n whole square. ஸோ கொஸ்டினை கொண்டு வந்து எழுதுவோம். ஸோ x of n-க்கு பதில் என்ன பண்ணுங்க, sin π/4n, அதுக்கப்புறம் மாடுலஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா sin π/4n ஹோல் ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம், sin ஸ்கொயர் π/4n அப்படின்னு நம்ம எழுதலாம். சரியா? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன சார் பண்ணுறது, sin ஸ்கொயருக்கு ஃபார்முலா வேணும். ஸோ sin ஸ்கொயருக்கு எங்கே சார் ஃபார்முலா போகிறது, இதோ இருக்குது sin ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம எழுதிக்கலாம். ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா cos 2a equal to 1 minus 2 sin ஸ்கொயர் a. ஸோ இதிலிருந்து நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். ஸோ சைன் ஸ்கொயரை அந்த சைடு கொண்டு வந்திருக்கோம், ப்ளஸ் ஆகிடும். காஸ் 2a இந்த சைடு கொண்டு வந்திருக்கோம், மைனஸ் ஆகிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 2 sin ஸ்கொயர் a equal to 1 minus cos 2a. 1 minus cos 2a. அடுத்து நமக்கு வந்து sin ஸ்கொயர் மட்டும்தான் வேணும். ஸோ அந்த 2 தேவையில்லை. ஸோ அதை ஆப்போசிட் சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ டிவிஷனில் வந்துடும். ஸோ sin ஸ்கொயர் a is equal to 1 minus cos 2a divided by 2. So sin square a is 1 minus cos 2a by 2. Sin square a is 1 minus cos 2a by 2. So இப்போ நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். So 1 minus cos 2a. a is π/4n. 2a divided by 2. ரைட்டா? சரி சார். இப்போ இதை இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இது இங்கே சிம்பிளிஃபை பண்ணுவோம் காசுக்குள்ளே. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இட் பிகம்ஸ் 2 times. ஸோ π/2n divided by 2. சரி சார். அடுத்து இதை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம். ஸோ என்னென்னு எழுதலாம்னா 1/2 minus cos π/2n full thing divided by 2 எப்படி எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த cos π/2n-ஓட வேல்யூ வேணும். ஸோ cos π/2n-ஓட வேல்யூ என்ன அப்படின்னா cos π/2னா 90. ஸோ
cos 90 n. ஸோ இப்போ எண்ணுக்கு வந்து 0 1 2 3 4 5னு வேல்யூ நம்ம போடுவோம். ஓகேவா? ஸோ என்ன போடுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1ன்னு வரும். cos 90 இஸ் 1. ரைட்டா? ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சமயம் 1 வரும், இன்னொரு சமயம் வந்து -1 வரும். ஓகேவா? ஸோ காஸ் எண்ணுக்கு வந்து 0 போடுங்க. அப்போ cos 0 இஸ் 1. அடுத்து வந்து 1 போடுங்க, 0 ஆகும். அடுத்தது வந்து 2 போடுங்க, அப்போ -1 ஆகும். ஸோ 1 0 -1 1 0 -1 1 0 -1 அப்படி இந்த 3 நம்பர் மட்டும் மாறிக்கிட்டே வரும். ஸோ ஆட் பண்ணும்போது 0 பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் 1 வரும்போது ஒரு 1 வந்துச்சுன்னா கூடவே ஒரு -1 வரும். ஸோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இட் பிகம்ஸ் 0. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபுல் வேல்யூ இந்த cos π/2 என்னோட ஃபுல் வேல்யூவும் என்ன ஆகும்னா சம்மேஷன் பண்ணும் பொழுது இட் பிகம்ஸ் 0 ஆகிடும். ரைட்டா? ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேர்மை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஐ எம் மேக்கிங் திஸ் டேர்ம் as 0. 1 -1 1 -1 1 -1 மாறி மாறி வரும். அதனால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 1 - 1 இஸ் 0. அதே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதனால இந்த டேர்ம் வந்து becoming 0. ரைட்டா? ஸோ அடுத்து இப்போ என்ன இருக்கு அப்படின்னா 1/2 மட்டும்தான் இருக்கு. சரி, ஸோ இந்த 1/2 இங்கே வந்து சம்மேஷன் இருக்கு. ஸோ இந்த 1/2 வெளியே காமன் எடுத்துருவோம். ஸோ 1/2 சம்மேஷன் n = -infinity to infinity. 1/2 வெளியே போயிடுச்சுன்னா இந்த இடத்துல என்ன இருக்கும்? 1 தான் இருக்கும். ஸோ இந்த 1 வந்துடுச்சு. ஸோ இப்போ 1 வந்து -infinity-லேருந்து +infinity வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஸோ -infinity-லேருந்து +infinity வரைக்கும் 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்னா we will get infinity. So infinity into 1/2 is infinity. Therefore energy is finite. அடுத்து பவர் கண்டுபிடிக்கணும். ஸோ இதே ப்ரொசீஜர் தான். ஸோ பவர் equal to limit n tends to infinity 1/2n plus 1 summation n equal to -infinity to -n to +n modulus of x of n whole square. ஸோ x of n க்கு பதில் sin π/4n சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கொயர் பண்ணால் I will get sin square. அடுத்து sin square a ஃபார்முலா sin square a is equal to 1 minus cos 2a/2. ஸோ அந்த ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த ஸ்டெப் நமக்கு கிடைக்கும். இதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா π/2n வரும். ஸோ π/2n ஓட வேல்யூ இஸ் this one is going to be 0. அப்போ 1/2 மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப் நமக்கு வந்துடும். சம்மேஷன் n equal to -n to +n 1/2. ஸோ 1/2 ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ என்ன பண்ணிடலாம்? வெளியே சம்மேஷனை விட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ 1/2. அப்போ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா 1 மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கே 1 மட்டும் இருக்குது. ஸோ இப்போ 1 வந்து -nலேருந்து +n வரைக்கும் ஆட் பண்ணால் என்ன வரும்? ரைட்டா? ஸோ பார்ப்போம். ஸோ இதுக்கும் நம்ம ஃபார்முலா ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். n1லேருந்து n2 என்ன ஃபார்முலானா n2 மைனஸ் n1. ஸோ நம்ம கேஸில் என்ன வந்திருக்கு அப்படின்னா நம்ம கேஸில் ஃபார்முலா இஸ் வேல்யூ இஸ் n ஈக்குவல் டு -nலேருந்து +n -nலேருந்து +n வரைக்கும் 1 ஈக்குவல் டு என்ன சார் வரும் இதுக்கு? ஸோ பாருங்கள் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா n1க்கு பதில் -n இருக்குது, n2க்கு பதில் +n இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ n2 இருக்கு இல்லையா? ஸோ n2க்கு பதில் என்ன இருக்குது இங்கே? கேபிட்டல் N. ஸோ கேபிட்டல் N மைனஸ் அடுத்து n1க்கு பதில் நம்ம கேஸில் என்ன இருக்குது? -n. ஸோ -n அடுத்து +1. ஸோ என்ன ஆகும்? n minus into minus plus n plus 1. So this is equal to 2n plus 1. So summation n equal to -infinity to
sorry, minus n to plus n ஓட value is 2n plus 1. ஸோ இதை நம்ம அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இங்கே என்ன வந்துச்சுன்னா 2n plus 1 நமக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ பாருங்க, இங்கே ஒரு 2n plus 1, இங்கே ஒரு 2n plus 1, ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆகிட்டா we will be getting 1/2. ஸோ இங்கே 1/2 மட்டும்தான் இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், லிமிட் அப்ளை பண்ணணும். ஸோ லிமிட் அப்ளை பண்ணணும்னா கேபிட்டல் N வேணும். ஸோ கேபிட்டல் N இல்லை, ஸோ லிமிட்டே அப்ளை பண்ண முடியாது. therefore the answer is 1/2. ஸோ now power is 1/2. power 1/2ங்கிறது என்னது, 1/2 is nothing but finite, ரைட்டா? ஸோ இந்த கேஸில் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எனர்ஜி இஸ் இன்ஃபனைட், எனர்ஜி இஸ் இன்ஃபனைட், பவர் இஸ் ஃபைனைட். ஸோ அப்படின்னா தி சிக்னல் இஸ் பவர் சிக்னல், ரைட்டா? அடுத்து சரி சார், எனர்ஜியில் ஒன்று பார்த்துருக்கோம், பவரில் ஒன்று பார்த்துருக்கோம். சரி, எப்படி எனர்ஜி எப்படி பவர்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா எனர்ஜி ஈக்குவல் டு ஃபைனைட், பவர் ஈக்குவல் டு 0 அப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் எனர்ஜி சிக்னல், ரைட்டா? ஸோ இதே பவர் ஈக்குவல் டு ஃபைனைட், பவர் ஈக்குவல் டு ஃபைனைட், அப்போ எனர்ஜி ஈக்குவல் டு இன்ஃபனைட் அப்படி இருந்துச்சுன்னா தி சிக்னல் இஸ் பவர் சிக்னல். தி சிக்னல் இஸ் பவர் சிக்னல். ஸோ இதை வச்சு நம்ம எனர்ஜி சிக்னலை பவர் சிக்னல் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரெண்டு கேஸ்லையுமே வரல அப்படின்னா இட் இஸ் நெய்தர் எனர்ஜி நார் பவர் சிக்னல். ஸோ அடுத்து தேர்ட் சம் பார்ப்போம், தேர்ட் மாடல். ஸோ x of n is equal to e power j pi by 2n plus pi by 4. ஸோ எனர்ஜி கண்டுபிடிப்போம். சம்மேஷன் n equal to minus infinity to plus infinity modulus of x of n whole square. ஸோ x of n e power j pi by 2n plus pi by 4 கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ இப்போ இதை வந்து எவாலுவேட் பண்ணணும். ஸோ இதை எவாலுவேட் பண்ணணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் இ பவர் ஜே இஸ் 1. எப்படி சார் இது 1, ரைட்டா? ஸோ பார்ப்போம். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் படிக்கும்போது நம்ம பார்த்துருப்போம் இ பவர் ஜே தீட்டா. ஸோ இ பவர் ஜே தீட்டா கேன் பி ரிட்டன் as cos தீட்டா ப்ளஸ் ஜே sin theta, cos theta plus j sin theta. ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும்னா e பவர் j theta மாடுலஸ், மாடுலஸ் ஆஃப் e பவர் j theta வேணும். அப்போ என்ன வேணும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் cos theta plus j sin theta, மாடுலஸ் ஆஃப் cos theta plus j sin theta. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா வந்து ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், அதாவது ரூட் ஆஃப் ரியல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் ஸ்கொயர், ரியல் ஸ்கொயர் இஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர், இங்கே இமேஜினரி வந்து சைன், ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ trigonometry ஃபார்முலா படி cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா இஸ் 1. அதுக்கப்புறம் ஒரு ரூட்டு, ஸோ ரூட் ஆஃப் 1 இஸ் 1. therefore magnitude of a complex number is 1. e power j theta ஓட வேல்யூ வந்து 1. so we are getting here 1. so minus infinity plus infinity வரைக்கும் 1 ஆட் பண்ணா I will get infinite. therefore energy is infinite. அடுத்து power, power equal to limit n tends to infinity 1 by 2n plus 1 summation n equal to minus n to plus n modulus of x of n whole square. so modulus of x of n whole square, so x of n க்கு e power j pi by 2n plus pi by 4 whole square போடுறோம். so இதோட வேல்யூ வந்து going to be 1
எப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஸோ 1 இந்த கேஸ் அப்படியே தான் இங்கே ஃப்ரண்ட்டில் அப்படியே தான் இருக்க போது. இப்போ இங்கே மட்டும்தான் எவாலுவேட் பண்ணணும். ஸோ இதை எவாலுவேட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா போன சம்லேயே பார்த்தோம் சம்மேஷன் n ஈக்குவல் டு -n2 + n1 அப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு வேல்யூ இஸ் 2n 1 2n + 1. ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ஒரு 2n + 1 இங்கே ஒரு 2n + 1 ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ 1 தான் மட்டும்தான் வரும். இப்போ லிமிட் அப்ளை பண்ணணும். ஸோ லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு கேபிட்டல் N இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் ஒன்லி 1. ஸோ 1ங்கிறதுனால பவர் இஸ் ஃபைனைட், எனர்ஜி இஸ் இன்ஃபைனைட். ஸோ பவர் ஃபைனைட், எனர்ஜி இன்ஃபைனைட் அப்படின்னா இட் இஸ் பவர் சிக்னல். ரைட்டா? அடுத்து 4th மாடல் x of n is equal to e power 2n u of n. சரி இதுக்கு என்ன சார் பண்ணணும்? சேம் ப்ரொசீஜர். எனர்ஜி கண்டுபிடிப்போம். எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் n ஈக்குவல் டு -infinity to +infinity மாடுலஸ் ஆஃப் x of n ஹோல் ஸ்கொயர். ஸோ x of n க்கு பதில் கொஸ்டினை கொண்டு வந்து எழுதுங்க. e power 2n u of n ஹோல் ஸ்கொயர். ரைட்டா? ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா -infinity +infinity இருக்குது. ஸோ -infinity-லேருந்து 0 வரைக்கும் வேல்யூ இஸ் 0. அப்போ 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் தான் வரும். அடுத்து ஸோ u of n ஓட வேல்யூ வந்து 1. திஸ் இஸ் கோயிங் டு பி 1. அப்போ e power 2n ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ வேல்யூ இஸ் e power 4n. ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா எதுவும் இல்லை. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் ஸோ 1 + e power 4 + e power 8 + அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் வரும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா we will get infinite. So energy is going to be infinite. அடுத்து பவர் வேணும். ஸோ பவர் ஈக்குவல் டு லிமிட் n tends to infinity 1/2n + 1 summation n ஈக்குவல் டு -n2 + n மாடுலஸ் ஆஃப் x of n ஹோல் ஸ்கொயர். ஸோ x of n-க்கு பதிலாக இந்த வேல்யூவை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா e power 4n. ஸோ 0லேருந்து n வரைக்கும் e power 4n. அதாவது இது it is in the form of n equal to 0 to capital N a power n. ஸோ இங்கே ஏக்கு பதில் என்ன இருக்குன்னா e power 4 where a is equal to e power 4. So formula is 1 minus a power n plus 1 divided by 1 minus a. ஏக்கு பதில் e power 4 இருக்கு. ஸோ இப்போ லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா பவர் இஸ் கோயிங் டு பி இன்ஃபைனைட். ரைட்டா? ஸோ ஏற்கனவே எனர்ஜி இன்ஃபைனைட் தான். இப்போ பவரும் என்னது இன்ஃபைனைட். ஸோ எனர்ஜி இன்ஃபைனைட், பவரும் இன்ஃபைனைட். அப்படின்னா இட் இஸ் நெய்தர் எனர்ஜி சிக்னல் நார் பவர் சிக்னல். இது எனர்ஜி சிக்னலும் இல்லை, பவர் சிக்னலும் இல்லை. ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல்ஸில் ஒரு சிக்னல் ஒரு கொடுத்துருக்க சிக்னல் எனர்ஜி சிக்னலா பவர் சிக்னலா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் இது 4 மாடல் சம்ஸ் தான் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்பரை மாற்றி மாற்றி கேட்பாங்க. இங்கே e power 2 எனக்கு பதில் e power 3n, e power 4n, e power 5n இந்த மாதிரி மாறி மாறி கேட்கலாம். அடுத்து இந்த சம்மில் பார்த்தோம்னா இந்த π/2க்கு பதில் π/3, π/4 அங்கே என்னதான் போட்டாலும் இது என்னது பவர் சிக்னல் தான் வரப்போகுது. ரைட்டா? நம்பரை மட்டும் அதே மாதிரி இங்கே 5/4க்கு பதில் 5/2, 3π/4, 5/6 இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து இந்த சம்மில் பார்த்தோம் அப்படின்னா sin π/4க்கு பதில் sin π/5, 5/6, 5/7 இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க என்னதான் மாற்றினாலும் இட் இஸ் பவர் சிக்னல். ரைட்டா? ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் 1/3 ஹோல் பவர் n-க்கு 1/2, 1/5, 1/7, 1/2π/3 ஹோல் பவர் n u of n அந்த மாதிரி மாற்றுவாங்க. ஸோ என்னதான் மாற்றினாலும் எது மாறும்? இந்த ஆன்சர் தான் மாறும். எனிவே இட் இஸ் கோயிங் டு பி ஃபைனைட் தான். ரைட்டா? ஸோ அதே மாதிரி பவர் வந்து 0 தான் வரப்போகுது. லாஸ்ட்டில் ஆன்சர் வந்து எனர்ஜி சிக்னல் தான் வரும். ரைட்டா? ஸோ நம்பர்ஸை தான் மாற்றுவாங்க. ஃபைனல் ஆன்சர் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. ரைட்டா? ஸோ இன்னைக்கு கிளாஸில் எனர்ஜி அண்ட் பவர் சிக்னல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா how to find whether the given signal is
பீரியாடிக் சிக்னல் ஆர் ஏபீரியாடிக் சிக்னல். ஸோ கொடுத்துருக்க சிக்னல் வந்து பீரியாடிக் சிக்னலா ஏபீரியாடிக் சிக்னலா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.